மாற்றணும் அப்படின்னும்போது அவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்களே ரோட் ரூல்ஸ் அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதில் எது வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றது அது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் விஜய் சார் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவரோட இந்த 3 நாள் வந்து பயணத்தில் வந்து அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரும்போது கர்நாடகா போயிட்டு அங்கே வந்து மூகாம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல மூகாம்பிகை அம்மன் தரிசனம் பண்ணணும் போது கிட்டத்தட்ட அங்கே வந்து இவரோட விசிட் வந்து கோவிலுக்கு இவர் வராரு அப்படின்னும் போது ஸோ இவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு 3 to 4 hours வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஜனங்க வந்து பொது ஜனங்களுக்கான அந்த தரிசனத்தை ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கே ஒரு 20 minutes வெயிட் 20 minutes வந்து அங்கே கோவில் தரிசனம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஒரு வாலையும் அதாவது ஒரு ஸ்வாட் ஒரு வந்து வாலையும் வந்து அம்மனுக்கு வந்து அவர் வந்து இதுவாக கொடுத்துருக்காரு, டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ டொனேட் இல்லை சாரி காணிக்கையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது 1 கிலோ 300 கிராமோ 600 கிராமோ ஸோ 1 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வால் சில்வர் வாலை வந்துட்டு வெள்ளி வாலை வந்து கொடுத்துருக்காரு. அது அம்மன் கிட்ட வச்சு டெய்லி பூஜை பண்ணுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து அங்கே இருக்கிற இவங்க கோவில் பூசாரிங்க கிட்டலாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது. ஸோ அவர் கிறிஸ்டியனாக இருந்தாலுமே எல்லா ஜனங்களுக்கான ஒரு ஒத்துமையை வந்து அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் வந்து மினிஸ்டர்ஸ் அவரோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் அலோகேஷன்லையும் காட்டிட்டாரு, அப்புறம் பிரச்சாரத்துலையும் காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் அங்கெல்லாம் கோவில் வந்து எஸ்சி சார் வந்து அந்த ஓட்டிங் அப்பி போனதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ இவர் மூகாம்பிகை போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லா ஜனங்களும் ஒன்று தான், எங்கள் ஆட்சி எல்லாருக்கும் ஈக்குவலானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு சில இடத்துல அது எடுத்தோ வைக்கிறாங்கன்னா இன்னும் நிறைய அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க ஜனங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இடத்துல வன்னியரசு அவரும் வந்துட்டு அம்மா உணவகத்துக்கு அவர் தொகுதியில் இருக்க அம்மா உணவகத்துக்கு நேற்று போயிருக்காரு. போயிட்டு அங்கே வந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குற இடத்துல இது ஏற்கனவே 1 week முன்னாடி ஒரு சில தொகுதியில் அங்கே இருக்கிற ஏரியா எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ரைட் போனாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் ஒருத்தர் போகிறாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்க அம்மா உணவகத்துக்குன்னு சொல்லும்போது வன்னியரசு அவர் போன இடத்துல அப்புறம் அந்த சாம்பார்லாம் அவரே சாப்பிட்டாரு. சாப்பாடு எவ்வளோ இதுன்னு 5 ரூபா அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்க லேடிஸ்லாம். ஸோ லேடிஸ் தான் சமைக்கிறாங்க அப்படின்னும் போது சாம்பார்லாம் தண்ணியாக இருக்குது, ரசமாக சாம்பாரான்னு தெரியல, அதனால பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அங்கே அதில் அந்த சாம்பாரில் போட்ட காய்கறியெல்லாம் கூட ஏதோ மருந்து ஸ்மெல் வருது அப்படின்போது அவங்க அந்த தண்ணியில் இருக்கிற பிரச்சனை குளோரின் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஜனங்களாக போய் அதை அவரே தட்டுப்பில் வச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டது, அவர் கூட இருக்க மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் சாப்பிட்டது அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல அந்த மருந்து வாசனைலாம் வருதுன்னும் போது இது சாப்பிட்றவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, வயிறு வலிலாம் வரும் செய்யணும், அது பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு வன்னியரசு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸ் வந்து 10-12 வருஷமாக மூடி இருந்தது அந்த ஒரு ஏரியாவில் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து